இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணுறோம். இன்னைக்கு சிறப்பாக பண்ணுறோம். இன்னைக்கு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுறது? வாங்க என்ன சக்தி சிறப்பாக பண்ணுறோம். என்ன சக்தி என்ன வாங்கிட்டு நிறையா வாங்கிட்டு வந்துருக்க போல. இடம் வைக்காத வரு. ஓகே. இங்கே தண்ணி எனக்கு பக்கமாக. சரி அப்புறம் நான் இங்கே உட்காந்துரும். இது நல்லா இருக்கு இடம். இங்கே செஞ்சிடும் எல்லாத்தையும். வாங்க. ஆமாம். என்ன இது ஊரை கம்பு இருக்கான் பார்த்தீங்க. கம்மா செம்மையாக இருக்குது பக்கத்துக்கு. ஏன்னா ஹேண்ட்பேக் மாதிரி போட்டு வந்துருக்கேன். சக்தி. சரி என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு பாருங்க பக்கத்தில் நான் போய் ஏன் இது தருப்புறா அது உள்ள அடியா இருக்காரா? நான் வெறும் லேசா இன்னைக்கு. எடுத்து போனேன் எல்லாத்தையும். இதே சக்திக்கு தான் விற்கக்கூடிய கலக்க பண்ணேன். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி எடுங்க வரேன். ஏதாச்சும் ரெக்கார்ட் ஆகுதுல்ல? ரெக்கார்ட் ஆகுது. போன மாதிரி பல்ப் ஆயிடாம. தக்காளி இருக்கு, எலும்பு சம்பளம், வெங்காயம் போடாதீப்பா. சிப்ஸு சரி எல்லாத்தையும் அள்ளி போட்டிய மொத்தமா. காயெல்லாம் கொடுங்க. ஆரம்பிக்கலாமா? ஊர்ல இருந்து கொண்டு வந்து கவரு இந்த மாதிரி சாமான் கொண்டு வந்து கவர் நமக்கு சப்ஸ்கிரைபர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எடுத்துரு. அதை சும்மா வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்கி அதில் வைடா. அதிலே மிக்ஸ் பண்ண அதே கரெக்டாக இருக்கும். எத்தனை பாக்கெட் போடணும்? சட்டிலேவா? அது ரெண்டு பைட்டம் போட்டு சட்டிலே மிக்ஸ் பண்ணிடுவா. டேயா அதில் பையிலடா. பையில நறுக்கி போட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தெல்லாம் அந்த கவரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் உடச்சி போட்டிடும் எல்லாத்தையும். இதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேலே கீழே தலையில இருந்து கீழே இருக்குது. ஏன்னா செடி கிடிலாம் இருக்குது. ஏய் பொடி பொடி ஆட்டுறா. இந்த ஒரு கத்தி உடச்சுடுவாங்க. சரி ஒன்று கட்டி கொடு. அதான் வீட்டிலே கத்த இதே எடுத்துருவா கேட்டோம். தக்காளி வந்து நம்ம சார்பு கத்தி தான் நல்லா இருக்கும். சரி இந்த கத்தி தானே வெட்டுறது, வேற கத்தி. அதே வெட்டும். மற்ற வெட்டுற கத்தி இல்லை. சும்மா இங்கேறானே வெட்டுறோன்னு நோண்டிட்டு இதுக்குள்ள நான் வெட்டுறேன்லண்ணா. நாட்டு ட்ரை எப்படான் இருக்கேன். வீட்டில் என்ன சார்பான கட்டிட்டு வந்துருக்கலாம்ல. என்ன தக்காளி போதும்னு நினைக்கிறேன். என்ன இதுக்கு மேலே தக்காளி போட்டோன்னு வச்சுக்க. தக்காளி அதிகமாக இருக்குது லேசோட. என்ன ஒரு தக்காளி போதும். கொண்டாந்தாலும் ஒரு தக்காளி வீட்டுக்கு கொண்டு வரும். நாளைக்கு நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவைப்படும். தக்காளி எடுத்து வைங்க. தண்ணி முடிஞ்சா அது வந்து வேலை எப்படின்னு படிக்கலாம். சும்மா தண்டமாலாம் வச்சுக்க மாட்டான். போனதுக்கு போய் அங்கே போய் பேசி நிற்கிறதுனா அது போய் சேர்க்கறது இல்லை. விரட்டிடுங்க அடியாங்கட்டு. விரட்டிடுங்க. என்னடா உட்காந்து எடுக்கிற வீடியோ எதுவும் இதாக இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுறது. அங்கிட்டு உட்காடுறேன், இங்கிட்டு உட்காடுறேன். சரி ஆனந்தமா டக்குனு லேசெல்லாம் உடச்சுடு. என்ன அதுக்கு வந்து என்ன 2-3 இரு கேமரா கை காட்டினே. இங்கே கேமராங்க எங்கே இருக்குன்னு இங்கிட்டு இதில் காமிச்சிக்க. ஸ்பீக்கருக்கு நேரா இதுக்கு நேராக தானடா காமிக்கிறேன். வர கை நான் அப்படி வரேன். இது அவரில் கிண்டிடுவோம். இருனே அவசரப்படானே. என்னடா பண்ணுற? ஜூம் வைக்கணும்ல சும்மாவா? கொட்டு லேசெல்லாம் கொட்டு. நீ பக்கத்தில் உட்காரு. லேசெல்லாம் உடச்சு போட உள்ள தண்ணி. இந்த வரல சிங்கிட்டு லேஸ் கிடக்கடா. இது நல்லா தள்ளி விடும். இதே இருக்கேன். இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா எல்லா ஃப்ளேவரும் போடுறோம் இன்றைக்கி. என்னென்ன ஃப்ளேவர் சொல்லு. என்ன ஃப்ளேவர் இது? அது என்ன ஃப்ளேவரு? நான் போட்டு ஃபஸ்ட்டு போட்டது இந்த இது பச்சை புதினா. புதினா எல்லா ஃப்ளேவர்லேயும் சேர்ந்து
மிளகா யாருக்கு வரணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா லேசையும் போடுறான். ஏன் மேலே தூக்கி கொட்டுறா, கொட்டுற தெரியண்டா காற்றுக்கு வெளியே போயிடாம கள்ளி போட்டு கொம்பளா டேய். எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, இளஞ்சம்லாம் இருக்கு, இந்த உருண்டு வரது உள்ள மண்ணலி கொட்டாது. சண்டை விட்டுட்டு சண்டை தக்காளியே இதே மாதிரி கலந்துட்டுருவோமா? சரி குட்டரை எடுக்கா, ஒரு வீடியோ குட்டரை எடுக்குதா மேலே தூக்கிடனே குட்டரை கொட்டு 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 கொடுத்து எடுத்து கொட்டு வெட்டிடுவீங்க. அவ்வளோ லேஸ் வந்துச்சா? இந்த ஒரு லேஸ் ஒளிஞ்சிருக்கு வரும், இந்த ஒளிஞ்சிருக்கு போடுங்க. அதெல்லாம் கொட்டு. அப்போ எதுக்கு வாங்கிட்டு வந்துருக்காது அது வேணாம். டேய் கொட்டுறா, அது ஒரு சிப்ஸ் தானடா. லாஸ்ட்டாக தான் வந்தார். கடலப்பருப்பு மட்டும் ஊதுங்க. ஆனால் ஊது நீ ஒன்று பிச்சிருந்துச்சி. சரி லைட்டாக அது வந்துட்டு கையில் அது வந்துட்டு போட்டு விடுங்கல்ல. அது பிச்சிருக்கு நீங்கள் எடுங்க. ஊது கடல் பருப்பு அதெல்லாம் ஊது போடு. அதான் வீடியோ ஆன் பண்ணாமல் உடனே எடுத்துட்டு வந்துருக்கணும். இதெல்லாம் திருப்பிலாம் போக முடியாது. புதினா போட்டுருமா? புதினா போட்டுருவோம்ல. இது என்ன போடுவோமா? என்ன கொத்தமல்லி கடைசியில் போடும். கொத்தமல்லி கடைசியில் போடும். தக்காளி போட்டுருமா? தக்காளி பூ மாதிரி ஆனந்தனுக்கு மருந்து போட்டுவிட்டு மறந்துடுறீங்களா அப்படிங்கிறீங்களா? மருந்து போட்டு இருக்கேன் சிரமம். ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பண்ண சிரமம். இதுக்கு பேர் தான் பானிபூரி. பானிபூரி இது வந்து ரசப்பூரி, சிப்ஸ் பூரி. இது பேர் ரெண்டு மேலே வைக்கணும். பேரெல்லாம் இப்போ இவ்வளோ வெங்காயம் போதும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தீங்க. அடுத்து கடைசியாக ஆனந்தன் எடுத்து கொத்தமல்லியை போட்டு தின்றோம். ஆனால் இந்த தக்காளி அந்த தக்காளி வேணாம். இதுக்கு மேலே தக்காளி போட்டு வச்சுக்க. தக்காளி இருக்க திங்க முடியாது. இல்லை ஒரு தக்காளி வீட்டு எடுத்து எல்லாம் ஆனந்தன் எடுத்து போடும். அண்ணே வெங்காயமே பத்திரனே போடணும். சத்தம் கேட்கணும். வெட்டுற சத்தம் எப்படி வா சத்தம் கொடுங்கண்ணா. பக்கத்தில் நல்லா க்ளோஸில் போடணும். நல்லா பக்கத்தில் கொண்டு கத்தி பார்த்து கொண்டு வா. சத்தம் கேட்க நீ சும்மாட்டு அப்பமா கேள்ற நீ சத்தம் கேட்கணும். கொத்தமல்லி விட்டுற சத்தம் கேட்கணும். கிறிச்சு கிறிச்சுன்னு இதெல்லாம் வச்சு சட்டி எடுத்து அது இங்கே அது கட்டாந்து அப்புறம் இது மேலே கொத்தமல்லி போட்ட மாதிரி கொத்தமல்லி தான் இருக்கும். ஓகே இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். அது திங்கில சங்கட்டமாக இருக்கிறோம். எலுமிச்சம்பழம் இந்த விதை இருக்குல்ல, திங்கலாம் வந்துச்சுன்னா வச்சுக்க அடிச்சு விட்டோம்னு வச்சு கசந்து கிடக்கும். கடைசியில் எதுவுமே திங்க முடியாது ஒழுங்கா. அதனால் எலுமிச்சம்பழம் இது வந்து எப்போ நல்லா எடுத்துடணும். நம்ம புதினாலாம் நம்ம காட்டிலே அடைங்க. இதுக்கு வேணும் போட்டாடி மண்ணலி போட்டு இருந்தே அது வேணும் தானே எடுத்து மண்ணலி போட புல்லோட சேர்ந்து போறேன்னு சொல்லி இது நீ ஏய் அவ ஊத்த ஆரம்பிச்சுதாடா. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆன் பண்ணியிருக்கேனா? ஏய் 4 சாக்லேட் வந்தேன். என்ன மேலாப்பில் வச்சுருந்தேன். அது வந்து இதுக்கானே சொல்கிறேன். அப்படியே கடைசியில் டெக்கரேஷன் கண்டி சுற்றி வேணும் அடிக்க வேணும் கரெக்டாக வேறு சுற்றி போ. நைமாக்கு அந்த மாதிரி ஒரு இந்த டிஷ்ஷு வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு கடை ஆரம்பிச்சோம் சரியா? என்ன லேஸ் பூரி. சரி லேஸ் பூரி மசாலா பூரி மாதிரி இது வந்து லேஸ் பூரி. என்ன வாங்க முடியாது. அதே ஸ்வீட்டில் இருந்து செஞ்சாதே.
ஆனந்தனே வேற ஏதாச்சும் மண்ணள்ளி போட்டுறாரு. எடுத்து ஏதோ ஒன்றுடா எடுத்து வைக்கிறவங்க ஏதாச்சும் மண்ணள்ளி போட்டுறாரு. எல்லாம் ஒன்று தனித்தனியாக கூட எடுத்துரு. வந்து நீ கிண்டுனே தெரியுதுனே. இங்கிட்டு வா, கொஞ்சம் க்ளோஸ் அப் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பார்க்கறதுக்கு. எடுக்கிறேன் இதை ஃபஸ்ட் எடுக்கணும். ஒரு மொத்தமா பேர் நல்லா க்ளோஸ் அப் வா. லைட்டாக நொறுக்கி விட்ருக்கண்ணே. ரொம்ப நொறுக்கலாம் வச்சுக்கிறேன் நான் கண்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தூக்கி கொடுக்கணும். அவ்வளோ டேஸ்ட் பண்ணுவோமா? டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணுவோமா? இந்த ஃபஸ்ட்டு ஆனந்த் திங்கிற க்ளோஸ் அப் எடுத்துக்க. இந்த ஆனந்த் டேஸ்ட் பண்ணி. வரேன். ஆனால் இது கீழே போயிடுச்சு, மசாலா பழம் கீழே நீ போ சொல்லு. எடுத்து நல்லா ஊறின மாதிரி இருக்கும். எடுத்து மிக்ஸ் பண்ணி இதில் விட்டு அடியில் எடுத்து சாப்பிடு. கொத்தமல்லி விட என்ன இன்னைக்கு பூரா தெளிவாளே. இப்படி வச்சு சாப்பிட்ருவோம். அதே மேலே எடுத்து அப்படியே எதை சாப்பிடு, எப்படி என்ன சாப்பிடு. இந்த இருக்குது கொத்தமல்லி இதோட அள்ளி 5 அள்ளி இப்படியே பக்கத்தில் க்ளோஸ் அப் வந்து க்ளோஸ் அப்லாம் இருக்கேன். இப்படி அள்ளி இப்படி தான் சாப்பிட்ணும். நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கு. சரி சாப்பிடு. சும்மா ரெடி வரமாட்டீங்க. சிப்ஸ் தான் நிறையா இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஒரு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தோம். தக்காளி பழம் எடுத்து சாப்பிடலாம் தெரிஞ்சிடும். லேசு தக்காளி டே போனடே ஒன்றும் உட்கார நான் பாரு வெறி ஒன்று எடுத்துக்கிட்டேன். என்ன அது கடலெல்லாம் கீழே அடியில் நிறைய கிடக்கு. அதுக்கு என்ன வர கை இருக்குன்னு அது கடைசியாக இருந்துட்டு போகுது. அதனால என்ன எல்லாருக்கும் ஒரு வாய் ஊட்டிடுவா. இந்தா இல்லை நீங்கள் ஒரு புத்தகம். ஓகே, அந்த தக்காளி அதிகமாக இருக்குது. தக்காளி உரைச்சிங்கன்னு எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருவோமா? தின்னு முடிச்சிடலாம் எல்லாத்தையும். நிர்மா நீ தக்காளி எடுத்து கீழே விட்டுருவேன். பார்த்துட்டாங்க. தக்காளி வேலை சாப்பிட்றான். அதான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிடும். அதான் முடிச்சுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்? எப்படி இருக்குது? ஊருக்கு விட்டோம்ல சும்மாவா? நொறுக்கிட்டாச்சா? டேஸ்ட் நொறுக்கியாச்சா? அடுத்த வாரம் இதே மாதிரி ஏதாச்சும் புதுசாக டிஷ் பண்ணணும். பாம்பு வறுவல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் பேர் வந்து இது வந்து கம்மா. இது பேர் தான். என்ன பண்ணுற? புரிஞ்சுக்கிட்டு இருக்கிய வெங்காயத்தை மட்டும் தனியாக வைங்க. சரி, அவ்வளோ எப்படியே முடிச்சுக்குவோம். சாப்பிட்டு மலரமாக இருக்குது. வர மாதிரி மேக வர கருக்குது வர. சீக்கிரம் சாப்பிட போவோம். அடுத்த வீடியோ மீன் பிடிக்கிறத சந்திப்போம். எல்லா வாயும் அசை போட்டுகிட்டே இருக்கு. உருக்கி கூட சும்மா இல்லை. எப்படி இருக்கு சக்தி? சொல்கிற மாதிரி இல்லை. ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. சொல்கிற மாதிரி அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஆனால் இது எல்லாம் லேஸுக்கு போகிற கடலைக்கு போய் செட் ஆயிடுச்சு. ஆமாம், பேஸில் அந்தளவுக்கு பிடிக்காது. லைட் லைட்டாக தான் ஃப்ளேவர் அந்த மாதிரி இறங்குதில்ல. இத்தனைக்கு நான் லெமன் வேற முடிச்சிருக்கேன். கடைசியெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அவ்வளோதான் பார்ப்பேன். 2 எலுமிச்சம் தான் மிச்சம் வீட்டு கொண்டு வரக்கு. டாட்டா பாய் பாய். சி அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் எல்லாரையுமே. அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னே. அது எடிட்டிங்கில் போட்டுக்க. நீ ஒரு இதை போடாது. ஓட்டு கேட்குறியா?